ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு எப்பவும் சாம்பார் சட்னி தானே செய்கிறோம். அதனால் சரி இது மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதனால் சரி செஞ்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். இப்போது வெங்காயம் நல்லா நீட்டாக அரிஞ்சு 4 வெங்காயம் எடுத்து போட்டுக்கினேன். போட்டுட்டு 2 குடமிளகா அரிஞ்சு போட்டிருக்கேன். அதிலே 2 பச்சை மிளகாவும் அரிஞ்சு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து கலருக்கோசம் அது ஒரு காரம் இருக்காது. அது கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்துட்டு வேர்க்கடலையை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லை, வேர்க்கடலை பொடி பண்ணி கொஞ்சம் குறன்னு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு பூண்டும் இஞ்சும் தனித்தனியாக தட்டி வச்சுருக்கேன். நான் அதை தனித்தனியாக போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு நல்லா வாசனை வர வரையும் கொஞ்சம் கலந்துட்டு நம்ம இந்த வெங்காயம் இதெல்லாம் இது பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் எடுத்து போட்டு ஒரு 2 வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டு அது கூடயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தயிர் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், புளிக்காத தயிர். அதையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி வேணும்னா வெறும் தயிர் மட்டுமே ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கூட நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. நான் வந்து இன்றைக்கி இட்லி தான் செஞ்சேன், அதனால் கொஞ்சம் மீடியமாக தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஆனால் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா தான் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இட்லி தான் செஞ்சேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.